ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு ரேச்சூஸ் மைத்திக்கல் ஸ்டோரிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஜாதக கதைகள் பார்க்க போகிறோம். அறிவை பெருக்கும் ஜாதக கதைகள். கதையுடைய பெயர் என்ன தெரியுமா? பாம்பின் பிறவி குணம். ஒரு ஊரில் ஒரு காடு இருந்துதான். அந்த காட்டில் ஒரு முனிவர் ஒருத்தர் குருகுலம் நடத்தி வாழ்ந்துக்கிட்டு வந்தாராம். அவருடைய ஞானத்தை பார்த்த மாணவர்கள் பல பேர் அவர்கிட்ட மாணவர்களாக படிக்க வந்தாங்களாம். ஒரு மாணவனுக்கு செல்ல பிராணிகளை வளர்க்குறது பிடித்தமான பொழுதுபோக்காக இருந்துச்சான். ஒரு நாள் ஒரு குட்டி பாம்பை பிடிச்சி அதையும் தன்னுடைய செல்ல பிராணியாக வளர்க்குறதுக்கு திட்டம் போட்டு தன்னோடு எடுத்துக்கிட்டு வந்தானா. பெரம்புனால் ஒரு கூடையை தயாரித்து பாம்பை அதுக்குள்ளே வச்சுருந்தானா. அவன் பாம்புக்கு உணவு கொடுத்து அது கூடவே விளையாடி பொழுது போக்கிக்கிட்டு வந்தானா. பிற மாணவர்கள்லாம் அந்த மாணவன் பாம்பு வளர்க்குறத பார்த்து பயந்துக்கிட்டு இருந்தாங்களாம். இந்த செய்தி அந்த முனிவருக்கு போணுச்சான். முனிவர் மாணவனை அழைச்சி விசாரணை நடத்தினாரா. மாணவனும் தான் பாம்பு வளர்க்குற விஷயத்தை ஒத்துக்கிட்டானா. முனிவர் மாணவன்கிட்ட சொன்னாராம், பாம்புகள் நச்சு வாய்ந்தவை. அவை கொத்தினால் மனிதனுக்கு ஆபத்து உண்டாகும், உயிர் கூட பிரிய நேரிடும். இது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த மாணவன் சொன்னானா, இந்த பாம்பு மீது எனக்கு பிரியம் அதிகம், இதை என் மகன் போல வளர்த்து வருகிறேன் அப்படின்னு பதில் சொன்னானா. முனிவர் முடிவா மாணவர்கிட்ட, பாம்புகள் காடுகளில் மட்டுமே வாழ தகுதியானவை, எனவே இந்த பாம்பை காட்டில் விடுவதுதான் சரி. பாம்பு செல்ல பிராணியாக வளர்க்கக்கூடிய மிருகம் அல்ல. அது எந்த நேரமும் யாரை வேண்டுமானாலும் கடிக்கக்கூடும். பாம்பின் கடி நஞ்சு மிக்கது. என்னுடைய உள்ளுணர்வு இந்த பாம்பே உன் உயிர் போவதற்கு காரணமாக இருக்கக்கூடும் என்று கூறுகிறது. நீ எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் அப்படின்னு அக்கறையோடு சொல்லி அந்த மாணவனை எச்சரிக்கை கொடுத்தாராம். ஆனால் அந்த மாணவன் ஆசிரியர் சொன்னதை கொஞ்சம் கூட கேட்கலையாம். எப்போதும் போல பாம்பை வளர்க்குறதுல குறியாக இருந்தானா. ஒரு நாள் எல்லா மாணவர்களும் காட்டுக்கு பலவிதமான பழங்களை பறிக்கிறதுக்கு அனுப்பப்பட்டாங்களாம். இந்த செயல் முடியறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி அனுப்பப்பட்டாங்களாம். அதனால் அந்த மாணவன் தனது பாம்பை பிரம்பு கூடைக்குள்ளே வச்சு மூடிட்டு காட்டுக்கு போயிட்டானான். காட்டில் இருந்த பழங்கள் பறிச்சுட்டு வர பல நாட்கள் ஆயிடுச்சான். திரும்பி வந்ததும் அந்த மாணவன் ஆசையோட பாம்பை பார்க்கறதுக்கு போனானா. ஐயோ பாவம், இந்த கூடைக்குள் தனியாக உணவு கூட இல்லாமல் இவ்வளவு நாட்கள் இருந்ததே அப்படின்னு சொல்லிக்கிட்டே கூடையை திறந்தானா. இவ்வளவு நாட்கள் கூடைக்குள்ள பசியோட தனியாக இருந்த பாம்பு கோபத்தோட சீறிக்கிட்டு வந்து கூடையை திறந்த மாணவனுடைய கையை பிடிச்சு கடிச்சிருச்சான். பாம்புடைய பிறவி குணம் கடிக்கிறது. அதை செல்ல பிராணியாக வளர்த்தாலும் அதன் பிறவி குணம் மாறப்போகிறது கிடையாது. மாணவன் தன்னுடைய ஆசிரியர் சொன்ன அறிவுரையை செவி மடுக்காததுனால தன் உயிரையே அதுக்கு விலையாக கொடுத்துட்டான். பிற மாணவர்கள் இதிலிருந்து நல்ல பாடம் கற்றுக்கிட்டாங்க. தங்கள் ஆசிரியர் சொல்கிறத மதித்து நல்ல முறையில் கேட்டு வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சாங்க. என்ன குழந்தைங்களா, கதை பிடிச்சிருக்கா? உங்களுக்கு கதை பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய குட்டி குட்டி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் கதையை ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். தேங்க்யூ.